நான் எப்பவுமே ராஜா சாரோட கேரக்டரை பற்றி பேசுகிறவங்கள்ட்டே முதல் சொல்கிற வார்த்தை அப்படின்னா, Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா PCR மெஹனில் சூரணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நினைத்து நினைத்து பார்த்தேன். So யுவன் சங்கர் ராஜா அந்த பாடலோட செப்பரேஷனுக்கு ஒரு நல்ல கம்போசிஷன் இந்த ரீசெண்ட் டைம் லாஸ்ட் 2 decadesல வந்திருக்காங்க. எனக்கு சீரியஸ்லி டவுட். The funny thing is that நான் இன்னி வரைக்கும் இவனை நேர்ல பார்த்ததே இல்லை. கண்மணி அன்போட காதலர் கமல் சார் வாய்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. The first thing is that the concept of love letter is gone. அந்த கான்செப்டுக்கு அந்த ஒரு பாடல் மட்டும்தான் ஒரு போர்த்து வைத்த காதல் திட்டம் யாராலையும் பாட முடியாது. இஞ்சி இடுப்பழகி யார் யார் சிவம் குஞ்சிரி ரஞ்சி கொஞ்சிக்கோ மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஆக்டர். அவரை மாதிரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஹியூமர் சென்ஸ் இருக்கிற ஒரு ஆக்டருமே கிடையாது. நீங்க 3000 ரூபா 3000 rupees உங்களுக்கு கிடைக்கிற ஒரு இடத்துல உங்களுக்கு 30,000 ரூபா வாங்கலாம்னு காமிச்சு கொடுத்தவர் அவர். உசுரே நீதானேன்னு ரமன் சார் பாடும்போது நம்ம அந்த இமோஷன் நெவர் அண்ட் AI கேன் பிரிங். I'll just say some I have keywords. Yes. But ஆனா அது நீங்க ஒரு மெமரி டவுன் த லேன் கொண்டு போலாம் அப்படின்னா எடுத்தோடனே சப்தஸ்வரங்கள். I think சப்தஸ்வரங்கள் is one being a 90s kid we watch it in இது சேனல்ல பாக்கும்போது சப்தஸ்வரங்கள் is the first music reality show அப்படினு. கரெக்ட். So சப்தஸ்வரங்கள்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா there was no drama. That is one thing. And it is only about music. Yes. And thanks to Ramanan sir, அது சொல்லியே ஆகணும். He was a wonderful musician who groomed or loved us like anything. அதுவும் ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது சப்தஸ்வரங்கள் ஆடிஷன்ல நான் போனேன். ஃபைனல் ஆடிஷன் லிஸ்ட்ல என்னோட பேர் வரல. அப்புறம் ரமணன் சார் somehow noticed that அந்த ஒரு பையன் பாடினான், அவனோட லிஸ்ட் காணுமே சொல்லி பேர்ல காணுமே சொல்லி அவரா நம்பரை கூப்பிட்டு என்னை கூப்பிட்டாரு. சாரி இப்போ அவனோட நம்பர் மிஸ்ஸிங்கா இருக்கு, ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு, நீ வர முடியுமா சொல்லி அவரை தான் கூப்பிட்டாரு. And that is something so great of and the you know of course I went to win the Saptaswarangal after that. God's grace and blessing of so many people. அது வந்ததுனால என்னன்னா that's your first baby step into performance or அத ஒரு மியூசிக் ஷோன்னு சொல்லலாம், ரியாலிட்டி ஷோவோட மியூசிக் ஷோன்னு சொல்லலாம். And you get to expose to the wonderful audience of Tamil Nadu who are music loving. And இன்னொரு விஷயம் சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு இமோஷனல் பாண்டேஜ் லவ் ஐ டோன்ட் திங்க் எனி அதர் ஸ்டேட் இன் இந்தியா வில் கிவ். பிளஸ் ஒன்ஸ் தே see you, அதனால தான் யூனோ கேன் யூ ஸ்பாட் அன் ஆக்டர் லைக் ரஜினிகாந்த் who is loved by so many people. That is how it is. And தமிழ் மக்களோட blessings எனக்கு கிடைச்சது. And I am so happy that I was a part. And starting after that, of course, mine was a slow and steady journey, but grateful for what I am right now. Yes. Next is Chennai college life. Chennai college life was amazing. I studied in St. Joseph's College, and so many memories because my music bloomed from St. Joseph's, and I'm grateful to all the staff, teachers, because என்னோட காலேஜ் வந்து ரொம்ப honest-ஆ சொல்றாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான காலேஜ். So you know there used to be கல்ச்சரல்ஸ்லாம் விட்டுறவே மாட்டாங்களே, என்ன மட்டும் விடுவாங்க. Because I got the first prize in IIT Sarang once. அதுக்கப்புறம் obviously you know it grew like talented person விட்டு தான் ஆகணும் அப்படி. அதுக்கப்புறம் இன்னொரு it's a funny anecdote but ரொம்ப ஹாப்பியா சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஒரு பாட்டு பாடி you know you become a star in the college. You know obviously singers are bound to become very popular in college. எங்களோட டீன் இருந்தாரு JPR சார். JPR சார் வந்து வெரி வெரி அமேசிங் கை. அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லாம ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் வந்து டீன் ஆக முடியாது. தே ஹேவ் தட் விஷன். ஸோ நான் வந்து அவர் வந்து இந்த காலேஜ் டேல எல்லா பெர்ஃபார்மன்ஸஸும் முடிஞ்சு ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஸ்பீச் கொடுப்பாரு. ஸோ அவர் வந்து சொன்னார், இன்னைக்கு காலேஜில் நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் நடந்தது. I could see one boy, அவர் கொஞ்சம் broken English தான் பேசுவார். I could see one boy who sang one song very beautifully. ஆனால் இதான் பாடினேன்,
அழகான ராட்சசி ஆஹா. அந்த பாட்டு தான் ஆ, பண்ண ஆ, காலேஜ்ல. ஆ. அந்த பாட்டு many of you like him Yes, singing. yes. I remember such a boy. 20 வருஷம் முன்னாடி எங்கிட்ட வந்தாரு, சான்ஸ் தேடி வந்தாரு. அவர்கிட்ட கேட்டேன், உனக்கு என்ன பண்ண தெரியும்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, சார் கதை திரைக்கதை வசனம் எழுதுவேன், டைரக்ட் பண்ணேன் சார், நடிப்பேன் சார். அந்த பையனோட ஒரு படம் நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணேன். அவர் பேர் தான் டி ராஜேந்தர் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நம்ம காலேஜ்ல இருந்த அடுத்த டி ராஜேந்தர் இவர் தான். நிறைய பேர் டி ராஜேந்தர் நிக் நேம் கூப்பிடுவாரு. So that was a funny memory during that time. So college days ஒரு மாதிரி தனி ஸ்பெஷல் தான். Okay, next is Stantham Montfort School Auditorium. I think one such auditorium where your Guinness. ஆமா, அது கின்னஸ்லாம் சாதாரண விஷயம் இல்லை சார், சீரியஸா. அதுவும் அவ்வளோ மணி நேரம் உங்க தொண்டை அதுக்கு தான் மேஜரா அது. பிகாஸ் லைக் அட்லீஸ்ட் ஒரு 2-3 சாங்ஸ் பாடினதுக்கு அப்புறமாவே சம்டைம்ஸ் ட்ரை த்ரோட் ஆயிடும், ட்ரெயின் அவுட் ஆயிடும். ஐ மீன் லைக் ஹவு மெனி ஹவர்ஸ் அது எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க? இல்ல அது வந்து எப்படின்னா, பேசிக்கலி காலேஜ் முடிச்சிருக்கிற டைம், நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற பெரிய ஆசை. ஸோ அட் தட் டைம் ஐ யூஸ் டு சிங் ஃபார் அ பேண்ட் கால்ட் ஜான் ஜெரோம் சங்கம். அவங்க இந்த லைட் மியூசிக் குழுவில் பாடிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஐடியா வந்து வை நாட் வி டூ சம்திங் ஸ்பெஷல். ஸோ அன்னைக்கு வந்து இஃப் மை மெமரிஸ் கரெக்ட், ஒரு வெஸ்டர்ன் பேண்ட் ஹேட் டன் 24 hours of concert and that was a Guinness record. ஸோ 25 மணி நேரம் பண்ணா கூட it would have been a record, but we thought we'll better it in a very big way. அந்த மாதிரி தான் 40 hours அட்டெண்ட் பண்ணோம். பட் இன்னைக்கு பண்ணதும் நான் பண்ண மாட்டேன். ப்ராக்டிக்கல் சைடு, பிகாஸ் இட்ஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள். அன்னைக்கு அந்த டிரைவ் இருந்தது, அன்னைக்கு ஒரு எந்தோ இருந்தது. ஸோ we did it and we were fortunate to have the presence of MSV sir and so many star awards for that. ஆனால் அதில் கிடைச்ச ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, அந்த ஷோவில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 602 சாங்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ நிறைய பாடல்கள் கற்றுக்க முடியும். ஸோ தட் இஸ் அ பிக்கஸ்ட் பிளஸிங். யூ லேர்ன் ஸோ மெனி சாங்ஸ் for that event, and that is, I think, the biggest achievement which I got through Guinness. Wow. It's a good. அதான் நீங்க சொன்ன மாதிரி தான். I think for best அதுக்கப்புறம் அது யாருமே ரிப்பீட்டும் பண்ணல. And I think we can't beat it also. தனி பாராட்டுகள் கண்டிப்பா. Very strenuous attempt. Yes. Next is Yuvan Shankar Raja. Yes. I think Yuvan played a major role in your life. Correct. And சென்னை மக்களுக்கு இன்னும் பரிச்சயமானீங்கன்னா ப்ராப்ளி வந்து யுவன் சார் மூலமா. ஸோ யுவன் சங்கர் ராஜா. The funny thing is that நான் இன்னி வரைக்கும் யுவன்லாம் நேரில் பார்த்ததே இல்லை. அது எப்படின்னா, even though I sang for a யுவன் சங்கர் ராஜா மூவி, அகரம் அப்படிங்கிற படத்துல நந்தா நடித்த படம். எனக்கு வந்து தமிழ்ல ஜாஸ்தி நான் பாடினதில்லை படத்துல, பிகாஸ் ஐ known to people as said through most of YouTube videos. ஸோ அதுல வந்து எப்படின்னா, அந்த படம் வந்து நடக்கும்போது யுவன் வாஸ் அவுட் சைட். ஸோ நான் பாடின பாடல்கள் ஒன்று வந்து நான் ஹரிணியோட பாடினேன், ஒன்று வந்து நம்ம காலமான சங்கீதா சஜித் அவங்களோட பாடினேன். ஸோ அது ரெண்டுமே ஐ திங்க் கார்த்திக் ராஜா ப்ரோக்ராம் ஃபார் யுவன். அவர் மெலடி கம்போஸ் பண்ணி வச்சு நான் பாடினேன். அதுக்கப்புறம் ஈவன் தோ வி ஹேட் அ கப்புள் ஆஃப் ஒகேஷன்ஸ் வர் வி குட் மீட், பட் பார்க்க முடியல. ஹோப் ஐ மீட் him very soon. But what an amazing music. And I believe one of the most unique musicians we have of our times. And I don't think there is a more beautiful song for separation than நினைத்து நினைத்து பார்த்தேன். அந்த பாடலோட செப்பரேஷனுக்கு ஒரு நல்ல கம்போசிஷன் இந்த ரீசெண்ட் டைம் லாஸ்ட் 2 decadesல வந்திருக்காங்க. எனக்கு சீரியஸ்லி டவுட். வாட் அன் அமேசிங் காம்போசிஷன். அதுவும் Shreya Ghoshal ma'am பாடிருக்காங்க, but I love KK Ghoshal. KK is more soulful. Yes. He also left us, but what a composer. I hope நீங்க கூடி சீக்கிரம் யுவன் சார் மீட் பண்ணோம். பட் of course நீங்க KK சார் பத்தி சொல்லும்போது நீங்க சொன்னீங்களே மியூசிக் இஸ் டைம்லெஸ் அப்படிங்கும்போது he still with us with this music. So yeah, next is கமலஹாசன் சார். நீங்க வந்து அந்த ஒரு ரீல் வந்து செம்ம வைரல் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் வந்து வாய்ஸ் தான் கேட்டேன், அது நீங்கன்னு தெரியல, இந்த கமல் சார் வாய்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு மாதிரி தான் இருந்தது. Wow, that was actually another one beautiful thing. And of course அது ரீசெண்டா மஞ்சுவல் வாய்ஸ்ல வந்து இன்னும் பூம் ஆயிடுச்சு. So yeah, கமல்ஹாசன். That is again, see Kamal sir again தமிழ் ஆக்டர்ஸ்லயே வச்சு the multifaceted genius நான் சொல்ல தேவையில்லை. And the best of ராஜா சாரோட மியூசிக்கோகிராஃபி என்னன்னா அது கமல் சார்ட்ட தான் இருக்கும்.
அண்ட் அது நல்ல பாடல்கள் மட்டும் இல்லை, the themes in which they have created music. இப்போ யூனோ கண்மணி அன்போட மாதிரி ஒரு பாடல்கள் இனிமே see there is no, it is already being done. Yes. இனிமே ஒரு லவ் லெட்டர் ஒன்னா, see first thing is that the concept of love letter is gone. Yes. So அந்த கான்செப்டுக்கு அந்த ஒரு பாடல் மட்டும்தான் it will stand the test of time. And கமல் சார் எவ்வளவு பிரில்லியன்டான சிங்கர் அவர். ஒரு போட்டு வைத்த காதல் திட்டம் யாராலையும் பாட முடியாது. இஞ்சி இடுப்பழகி, அதுவும் that is my favorite of கமல் சார். சுந்தரி நீயும் சுந்தரன். Yeah. And again my favorite is நினைவோ ஒரு பறவை. அந்த பாடல் எத்தனையோ பாடல்கள் சொல்லிட்டு போகலாம், பட் ஸ்டில் when it comes to a song, கண்மணி அன்போட காதலர் முதல்ல வரும். of course I will need a technically better gear to reproduce Kamal sir, but Yes. I could sing with Manju Warrior on that. Yeah. And it became very viral. I think like people were just wow, அங்க அந்த மொமெண்ட்ல வந்து சீரியஸா அது லைவா கேக்குறது இன்னும் வேற லெவல்ல இருக்கும். Yes. And of course speaking of his songs போது ரீசன்ட்டா அவரோட மெய்யழகன் சாங்கும் கேட்டிருந்தீங்களா? ஆமா கேட்டிருந்தேன். of course Govind Vasantha had done an Yes. amazing composition. அதாவது that's what the influence which that man has, that legend has, அது எந்த கம்போசர் பண்ணாலும் again last decade yaar yaar sivam, yes. that is also there. Yes. So you might go travel across time, but Kamal sir அந்த மாதிரி voices வந்து it is like Yeshudas or SPB, which will automatically transcend you to another world. True. Once you listen to them. True. Yes. Blessed that we are able to watch a filmography where he was performing. Yeah. But அவரை பார்த்து grow ஆனங்கிறது பெரிய விஷயம். We listen to him performing, we listen to him singing. Yeah, But and என்ன சொல்றது, he is still learning things even at this age போது அது ஒரு தனி இதுதான். So of course you already spoke about இசைஞானி sir as a as a musician, how you adore him அப்படின்ட்டு. How you இசைஞானி sir as a person, how you adore him? See, ராஜா சாரை பத்தி சொல்றதுக்கு நான் தகுதியே இல்லாதவன். not just me, no, any musician. It's a fact. It's a fact. There is ஒரே ஒரு விஷயம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். Never ever comment on Raja sir's character. That is the most unfair thing we can do. நான் எப்பவுமே ராஜா சாரோட கேரக்டரை பத்தி பேசுறவங்கள்ட்டே முதல் சொல்ற வார்த்தை அப்படின்னா, நான் அவரை 2-3 வாட்டி பார்த்துருக்கேன். You cannot expect him to be sweet the way you wish, because he is not your contemporary or unoda friend kadiyadu. He is somewhere right up in the sky in terms of knowledge, in terms of experience, in terms of stature. நான் நம்ம அவருக்கு கிட்டார் வாசிச்ச R.S. சந்திரசேகர் சார், அவர் தான் இளைஞலாம் வாசிச்சிருக்காரு ஆல்மோஸ்ட் ஆல் ஹிஸ் லெஜெண்டரி சாங். அவர் சொன்ன இன்டர்வியூல ஒரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதுதான் நான் இப்போ சொல்லுவேன். என்னன்னா, அவர் சொன்னாரு, see, I am somebody who has performed for all the legends of it's a fact. அதாவது பர்மன், R.D. பர்மன், S.T. பர்மன்லேருந்து யங்கர் ஜென்ரேஷன் வரைக்கும் வாசிச்ச ஒரு அமேசிங் கிட்டாரிஸ்ட் சந்திரசேகர் சார். அவர் அதான் சொல்லுவார், நான் வந்து ரொம்ப கட்டாயமாக சொல்லுவேன், there is no composer who's close to Ilayaraja in terms of knowledge, because whatever you play for Ilayaraja is Ilayaraja's creation. Yes. And he's the only composer in India where 2 decades of people, take from 80 to 2000, carry Ilayaraja throughout their life. அந்த டைம்ல வேற கம்போசரே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ரஹ்மான் சார் கம் இன் mid-90s, ஒரு 15 வருஷம் வந்து தமிழ் அப்படின்னாலே ராஜா சாரோட பாட்டு தான். அண்ட் அந்த டைம்ல வளர்ந்த எல்லாருக்குமே இவர் பாட்டு தான் பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் இவர் பண்ண பாட்டு தான். உன்னோட சந்தோஷத்துக்கும் சோகத்துக்கும் கல்யாணத்துக்கும் கருமாதிக்கும் வேற அவரை பாட்டு இருக்கு. அப்படி உன்னை சந்தோஷிப்பிக்கிற, உன்னோட சந்தோஷப்படுத்துற, இல்லாட்டி அப்படி உன்னை பார்த்துக்கிற அவரோட இசை, அவர் நீ விரும்புகிற மாதிரி பிஹேவ் கூட பண்ணுங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. தட் இஸ் நாட் அவர் ஜாப், பிகாஸ் ஹி ஹஸ் கிவன் more than what we deserve. So never ever try to comment on his character. He's a genius. See, all genius have their flaws. Nobody is perfect in this world. So let's celebrate Ilayaraja, or that is God for me. So I won't comment on my God. Yes. கடவுளை நீ சரியில்லை சொல்ல மாட்டேன்.
True. Okay. Next important இன்னொரு இந்த மாதிரி வைரலான மூமெண்ட் ஐ திங்க் வந்து ஷாருக் கான் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லைவா வந்து பார்த்து விழுந்து போனாரு. Yes. அஃப்கோர்ஸ் அவர் வந்து அந்த டான்ஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா ஐ திங்க் லைவா அப்பதான் வந்து அந்த உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல கேட்டிருப்பாரு. ஸோ ஜியா ஜலி. ஸோ தட் இஸ் ஒன் யூனிக் சாங். Yes. ஸ்டில் எல்லா லாங்குவேஜஸ்லயும் அதை கேட்டுட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா அதை பத்தி அது வந்து again that performance was in Dubai. ஷாருக் சார் வந்து in my limited interactions which all celebrities I have come across, it's the most intelligent actor. அவரை மாதிரி presence of mind, humor sense இருக்கிற ஒரு ஆக்டருமே கிடையாது. ஸோ யூனோ ஸோ அண்ட் இஸ் வெரி ஸ்போர்ட்டி. நம்ம ஒரு விஷயம் சொன்னா அப்போவே அது அவர் he will play along with you. அந்த மனசு வந்து ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கும். ஸோ அவர் வந்து நான் வந்து இந்த விஷயம் சொல்லவே இல்லை அவர்கிட்ட. அவருக்கு வந்து மலையாளம் தெரியாதுன்னு நமக்கும் தெரியும். ஸோ ஐ நோ மலையாளம் பிகாஸ் ஐ எம் மலையாளி. ஐ லிவ் இன் கேரளா. ஸோ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டேன், சார் நீங்கள் வந்து உங்களுக்கு யாருக்குமே இல்லாத ஒரு யூனிக் ஃபீச்சர் என்ன, நீங்கள் தான் யூஆர் த ஒன்லி ஒன் ஹூ ஹஸ் ஆக்டட் இன் மலையாளம் ஹிந்தி சாங். ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த பாடின அந்த போர்ஷன் நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ரெப்ளிகேட் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டபோது immediately played along with that is what the character is. அவருக்கு தப்புங்கிறது அவருக்கும் தெரியும். But he was so sweet, to it. And one more instance சொல்றேன். அதாவது இந்த ஷோ நடக்கும்போது see it was an interaction session. So எங்க கூட இருந்த ஒருத்தர் வந்து ஐ மீன் அந்த ஆடியன்ஸ்ல இருந்த ஒருத்தர் வந்து விஜேட் அந்த மைக் கிராப் பண்ணிட்டார். கிராப் பண்ணி he started kind of ridiculing ஷாருக் கான். ஸோ என்ன சார் உங்களுக்கு ஹைட் கிடையாது, உங்களுக்கு லுக்ஸ் கிடையாது, உங்களுக்கு ஃபிசிக் கிடையாது, அப்படி இருந்தும் நீங்க சூப்பர் ஸ்டார் ஆயிட்டீங்கன்னு ஜஸ்ட் மேட் அ கமெண்ட். இட் வாஸ் வெரி ரூட் டு பி ஆனஸ்ட். இப்போ மற்ற எந்த ஸ்டாரா இருந்தாலும் they might have walked off, they might have got irritated. இப்போ நான் வந்து சாரோட பக்கத்துல உட்காந்துருக்கேன், எனக்கே வேர்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா you don't expect such a comment from a audience. இவர் வந்து பாட்டுக்கு கூட ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு. அப்போ ஆமா ஐயா உண்மைதான் ஐயா, என் பொண்டாட்டி எப்போதுதான் சொல்லுவாரு எப்படியா ஸ்டார் ஆனது. At that moment, no facial expressions, nothing changes on his face. இவர் வந்து அந்த இது கேட்டவன் வந்து அந்த இடத்துலயே அப்படி கிளீனு கிழிச்சு போட்டாரு. அவ்வளவுதான். அதுக்கு அதை விட ஒரு பெஸ்ட் இது என்ன? That is Shahrukh Khan. That is Shahrukh Khan. And nobody can be a Shahrukh Khan. Yes. That is why ஒரு தங்க வந்து ஒரு if he is a Bollywood Basha, there should be some reason that they carry an energy, they carry an aura, which True. Jairam sir, doing a tribute to Puneet sir. Of course, நாங்க ஜெயராம் சார் வந்து ஒரு ஃபன் சைட் as an actor அப்படின்னு பார்க்கும்போது அவருக்குள்ள இருக்கிற ஒரு சிங்கர் அண்ட் மியூசிஷியன். of course we all know அந்த சந்தமேளம்லாம் வந்து அவர். So about Jairam sir and of course the tribute to Puneet sir. So அது வந்து எப்படின்னா இதே மாதிரி it was again for Kalyan Navratri. அப்போ he's a very again such a sweetheart. அதாவது ஆர்ட் அப்படிங்கிறது அது எந்தெந்த டைமென்ஷனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்கிற யோசிச்சுட்டு இருக்கிற பெரிய ஹீஸ் அ வெரி வெரி பேஷனேட் கை. நாட் ஜஸ்ட் ஆக்டிங், இட்ஸ் மல்டி டேலண்ட். மிமிக்ரி பண்ணுவார், நமக்கு தெரியும். பிரில்லியன்ட் ஆக்ட், ஆஃப்கோர்ஸ் ஆக்டிங்கை பற்றி சொல்ல தேவையில்லை. பிரில்லியன்ட் ரிதம் ஆர்டிஸ்ட். ஆப்வியஸ்லி ஹி ஹேஸ் த ஜீன்ஸ் இன் ஹிஸ் பிளட் டு சிங். அவர் கரியர் ஆரம்பிக்கிறதே வந்து யேசுதாஸ் சாரோட குரூப்ல வந்து மிமிக்ரி பண்ணி தான். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அதுக்கு முன்னாடி பேசணும். ஸோ ஜெராம் நான் பாடுறீங்களா அந்த மாதிரி. ஐயோ அது ரொம்ப பெரிய விஷயம். இல்லை நான் பாடுங்க நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி 2 வருஷம் நான் ஐ சாங் இட். ஸோ இட் வாஸ் அ ரிக்வெஸ்ட் டு ஹிம். ஸோ ஹி ஒப்ளைஸ் பை தட்ஸ் ஹிஸ் கிரேட்னஸ். அது மாதிரி அந்த பாட்டு பாடலாம் சொன்னேன். நான் சொன்னேன், சி அண்ணா இந்த வீடியோ வந்து இப்போ பேசிக்கலி இட் இஸ் சீன் அக்ராஸ் இந்தியா. ஸோ வி கேவ் சஜஷன்ஸ். அதாவது நீங்கள் ஆஃப்கோர்ஸ் உங்கள் ஒய்ஃப்க்கு பார்வதியக்கா மலையாளி, மலையாளம் பாட்டு பாடுது, ஒரு தமிழ் பாடல் அகெயின் பிரபு சாருக்கு, நாக் சாருக்கு வந்து தெலுங்கு பாடினாரு. அந்த டைம்ல தான் புனீத் சார் had passed away. So he was very sweet enough to learn that and sing that, and that is something not very easy. இது வந்து 2 விஷயம் இருக்கு. ஒன்று, இட்ஸ் a very sensitive content. நீங்க பாடி சொதப்பிட்டா கூட criticism தான். அதை யோசிக்காம he gave his heart and soul to that song and sang for us. No wonder again நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி legends எல்லாமே legends because of their attitude towards work and passion for work. That's it. Next கண்டிப்பா இவரை பத்தி கேட்கலனா எப்படி? ரஹ்மான் சார். Yes. Rahman sir, I think after Isaignani sir, people just adore Rahman sir, especially with all the new technologies he's got.
இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஸோ ரஹ்மான் சார் இஸ் a greatest inspiration for all Yes. musicians like me. அதாவது நான் அவரை பற்றி சொல்ல வேண்டிய மியூசிக்கல் சைடு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் பர்சனலி பிலீவ் பண்ணுற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, ரஹ்மான் சார் வந்த பிறகு தான் த ஆர்ட் ஆஃப் பெர்ஃபார்மிங் லைவ் ஃபார் இந்தியன் மியூசிஷியன்ஸ் grew big. We started doing big stages. We started இந்த மாதிரி விஷுவலி பண்ணலாம், இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அந்த அவேர்னஸ் கொண்டு வந்த மியூசிஷியன் வந்து ரஹ்மான் சார் தான். அண்ட் த ஆர்ட் ஸ்டார்டட் ஸ்ப்ரெடிங் அவுட் டு மெனி சிங்கர்ஸ். நிறைய சிங்கர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சது. அண்ட் வி ரியலைஸ் தட் இத்தனை பேருக்கு இடம் இருக்குது இந்த மியூசிக் சினரியோவில், இத்தனை பேருக்கு பெர்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் டு பி டியூ ரெஸ்பெக்ட் டு ராஜா சார் ஆஸ் வெல், அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண எவ்வளோ சிங்கர்ஸ் இருக்காங்க, 500க்கு மேலே சிங்கர்ஸ் இருக்காங்க, அது வேற விஷயம். பட் சின்ஸ் once Rahman sir started come up, also he had the advantage of the media, by which the music became very popular through CDs, through all of the platforms, and it started reaching so many people. So அந்த மாதிரி எல்லாருக்கும் உண்டான ஸ்பேஸ் அவர் கொடுத்தாரு. அண்ட் see the art of earning. இப்போ நான் யாரையும் குறை சொல்ல, this is a fact. நீங்கள் 3000 ரூபா 3000 rupees உங்களுக்கு கிடைக்கிற ஒரு இடத்துல உங்களுக்கு 30,000 ரூபா வாங்கலாம்னு காமிச்சு கொடுத்தவர் அவர். that's a big revelation when it comes to music. என்னன்னா, எதனால ஒரு பீரியடில் ஆர்ட் பர்சியூ பண்ணாமல் போயிருந்தது அப்படின்னா, this because of the financial aspect. At the end of the day, you have to feed your family. So நம்ம வந்து நம்ம வீட்டில் பாடகனா போகாதடா, வீட்டுக்கு கஷ்டம், அந்த மாதிரி சூழ்நிலையில சிங்கர்ஸ் ஆகாம போன எத்தனையோ பேர் அன்னைக்கு இருந்தாங்க, இன்னைக்கு இருக்காங்க. பட் டுடே திங்ஸ் ஆர் மச் பெட்டர். இஃப் யூ ஹேவ் டேலண்ட், யூ ஹேவ் அ சோஷியல் மீடியா, யூ புட் யுவர் கண்டென்ட், யூ ஆர் பாப்புலர் வித்தின் அ டே. ஸோ அந்த மாதிரி பிளஸிங் அன்னைக்கு இருக்குல்ல. பட் நான் சொல்லி வந்தது என்னன்னா, தி ஸ்பிளிட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமங் மெனி பீப்புள் அண்ட் த இன்க்ரீஸ் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேச்சர், அது கொண்டு வந்தது ரஹ்மான் சார். அது அகெயின் இவ்வளோ லைவ் ஷோ பண்ணும்போதும் என்றைக்கும் no show will be complete without Rahman sir, and the growth he has brought to the live show scenario is amazing. Yes. Being in 2025, the advancement of technology, AI involving in music, some people are telling it is boon. சில பேர் இது வேண்டாம், why it is like, என்னன்னா பட்டிங் ஆர்டிஸ்ட்க்குலாம் சான்சஸ் கிடைக்காது அப்படின்ற மாதிரி நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் அஃப்கோர்ஸ் எல்லாத்துலேயும் தான் இருக்கு. ஸோ AI in music, how do you see this? ரொம்ப ஆனஸ்டா, இட் இஸ் நெவர் அ சேலஞ்ச் டு மியூசிக். அதாவது என்னன்னா, நீங்கள் என்ன தான் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எந்த ஏரியாவில் வந்தாலும், வை ஆர்ட் சர்வைஸ் இஸ் ஃபண்டமெண்டலி பிகாஸ் ஆஃப் இமோஷன். ஒரு யூ கேன் நெவர் கிரியேட் அ மலர்ந்தும் மலராத வித் AI. ஈவன் இஃப் யூ கிரியேட் அ காம்போசிஷன், நீங்கள் நோட் வைஸ் ஒன்னா கிரியேட் பண்ணலாம். பட் இதை பாடணும் இல்லை, பாடி PMS பி சுஷீலா கொடுத்த இமோஷன் பாடணும். ஏண்டா, ஐ எம் நாட் கோயிங் அன் ஓல்ட் ஸ்கூல். இப்போ போகிங்கிற பாடல், அந்த பாடலை ஏன் பண்ண முடியாது? பிகாஸ் தட் உசுரே நீதானேன்னு ரஹ்மான் சார் பாடும்போது நமக்கு வர ஒரு சில் இருக்குது. அது அந்த இமோஷன் நெவர் அண்ட் AI கேன் பிரிங். இதில் என்னன்னா, இப்போ நான் எகெயின் சொல்கிறேன், இப்போ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்தது, டோன்ஸ் லைப்ரரி வந்து, இப்போ வயலின்ஸ் லைவாக எடுத்துகிட்டு இருந்ததெல்லாம் நிறைய, ஐம் ஜஸ்ட் டெல்லிங், சாம்பிள்ஸ்க்கு மாறிடுச்சு. பட் அது இதுக்காக காஸ்ட் ரிடக்ஷனுக்காக நிறைய பட்ஜெட்டில் அதை சாங்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் நல்ல ஒரு பாடல் வேணும் அப்படின்னா இன்றைக்கும் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் தே கோ பேக் டு லைஃப் வயலின். பிகாஸ் அதனால தான் அந்த லைஃப் கொடுக்க முடியும். நீங்கள் என்னது, ஐ டோன்ட் நோ, இப்போது எகெயின் வென் இட் கம்ஸ் டு லிட்ரேச்சர், ஒரு தமிழ் மொழி அந்த கிராமர் தெரிஞ்சு அந்த இமோஷன் தெரிஞ்சு எழுதணும்னா, ஐ டோன்ட் திங்க் AI கேன் நெவர் பிரிங் அ வைரமுத்து or a வாலி. தட் இஸ் ஆல்வேஸ் a human talent. அந்த இது எகெயின் சொல்கிறேன், இந்த ஜாக் மாங்கிற நம்ம அலிபாபாவோட ஃபவுண்டர் அவர் சொன்னார் ஒரு இன்டர்வியூவில், நான் பார்த்த ஸ்னிப்பன் ஞாபகம் இருக்குது, என்னை பொறுத்தவரையில் இந்த நெக்ஸ்ட் 100 years சேலஞ்ச் இல்லாத ஒரே ஒரு ஃபீல்டு எப்படின்னா ஆர்ட். மற்றது எல்லாமே இட் கேன் பி டேக்கன் ஓவர் பை எனி பீப்புள். ஸோ தட்ஸ் வாட் ஐ பிலீவ். எதையும் நம்ம லைட்டாக எடுத்துக்கவும் கூடாது. பட் ஸ்டில் ஐ டோன்ட் திங்க் no machine, no BOT can ever recreate a human life, human emotion.
Yeah, well said, well said. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மெஹனில் சூரணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.